வணக்கம் மக்களே. பசங்க மாலை போட்டு இன்றைக்கி 3ஆம் நாள் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரணமும் சொல்லிடுறாங்க. காலையில் டிஃபன் நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, தோசை வெங்காய சாம்பார் தான் பண்ணேங்க. மாவு கொஞ்சம் குண்டு குண்டாக ஊற்றி கொடுத்தேன், தோசை கொஞ்சம் குண்டு குண்டாக ஊற்றி கொடுத்தேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஆஃபீஸ் போகிறதுனால அவங்களால ஒரு பொழுது இருக்க முடியாது இல்லைங்க, டிஃபன் சாப்பிட்றாங்க. இப்போ விரத சாப்பாடு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க. சுட சுட சாதம் ரெடியாக இருக்குங்க. சாமிக்கு நெய் பருப்பு தான் வச்சு கும்பிட்டேன். சுவாமி கும்பிட்டுட்டேங்க. அது கொஞ்சம் தான் பருப்பு. ஏன் நெய் பருப்புனா கீரை குழம்பு தான் பண்ணியிருக்கேங்க. பாலக்கீரை கடைஞ்சிருக்கேன். கீரை குழம்பெல்லாம் நம்ம சாமிக்கு வச்சு கும்பிட முடியாதுங்களா, அதனால பாலக்கீரை கடைஞ்சிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் பொரியல், சாமி மாலை போட்ட சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான மொச்சக்காய் பொரியல். ஏம்மா ரெண்டுமே ஒன்றாவே பண்ணிகிட்ருக்கலாமே நீங்கள் நினைப்பீங்க. சுவாமிகளோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் வேணான்னு சொல்கிறார். வயசானவங்களாம் இதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இல்லைங்களா, அவர் வேணான்றார். கத்திரிக்காவும் மொச்சக்காவும் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. மொச்சக்காவை குக்கரில் பண்ணிவிட்டு அதை கடாயில் 10 நிமிஷத்தில் ஆயிடுச்சுங்க. கத்திரிக்காய் மொச்சக்காய் பொரியல். அப்புறம் நல்லா மொறுன்னு கடலப்பருப்போட தான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி சுவாமிகளுக்கான விரத சாப்பாடு. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.